கடந்த 3 ஆண்டுகளாக ஃபிசிக்கலி குருஜியை விட்டு கொஞ்சம் தூரமாக இருக்கும் சூழ்நிலையிலும், மலேசியாவுக்கு வரும்போதெல்லாம் அவசரமாக மீண்டும் பாலிக்கு திரும்பும் ஒரு சூழ்நிலையில் இங்கே என்ன நடக்குது, குருஜி எப்படி இருக்கார் என்று தெரியறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதை தெரிஞ்சுக்கணுன்னு குருஜி கால் பண்ணுறப்பெல்லாம், நான் இப்போ மீட்டிங் போகிறேன்யா, எனக்கு அப்புறம் அடிங்க, நான் இப்போ வேலையாக இருக்கிறேன்யா, எனக்கு பிறகு கால் பண்ணுங்கன்னு சொல்லுவார். சரி, இரவில் கால் பண்ணும்போதெல்லாம், இல்லை இப்போ தான் எல்லா வேலையும் முடித்தேன், படுக்கலான்னு நினைக்கிறேன் என்ற அந்த டயர்டான அந்த குரலை கேட்கும்போது, சரி குருஜி என்ற பதில் மட்டும்தான் சொல்லணும்னு தோணும். இப்படியே காலங்கள் போகிறப்ப தான் எனக்கு கேம்பஸ்லேருந்து 2 வாரங்கள் விடுமுறை கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு செய்தி தெரிய வந்து, இதுதான் சரியான தருணம், குருஜி கூட இருக்க போகிறோம், நிறைய எதிர்பார்ப்புகள், நிறைய ஆசைகள், நிறைய கனவுகளோடு மலேசியாவுக்கு வரணும்னு சொல்லிட்டு நினச்சேன். இதே முன்பு பார்த்துக்கிட்டோன்னா ஃபார்ம் 5ல் குருஜியை பார்க்கணுன்னு ஆசைப்படுறப்ப 2 அல்லது 3 மாதங்களுக்கு ஒரு முறை தான் குருஜியை பார்க்க ஒரு வாய்ப்பு கிடைக்கும். பிறகு கேரளில் படிக்க வந்த பிறகுதான் வாரம் குருஜியை பார்க்க ஒரு வாய்ப்பு கிடைத்தது. குருஜினா யாரு என்ற கேள்விக்கான பதிலும் என்னை வளர்த்து கொண்ட ஒரு காலகட்டமும் அது. இது எல்லாமே நான் பாலிக்கு படிக்க வந்தவுடன் ஒரு முற்றுப்புள்ளிக்கானது. இங்கே என்ன நடக்குது, எப்படி எல்லாரும் இருக்காங்க என்ற ஒரு கேள்விக்கு பதிலும் அப்படி ஒரு பிளரான ஒரு சிச்சுவேஷனும் வந்துட்டு எனக்கு அமைந்தது. கடந்த 3 ஆண்டுகளாக வெறும் குருஜி குரலை வைத்து மட்டுமே சூழ்நிலையை தெரிந்து கொண்ட எனக்கு இந்த விடுமுறையின் மூலமாக அருகில் நின்று இரு கண்களால் குருஜியை பார்த்து அறிவதற்கு ஒரு அரிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. இந்த 10 நாட்களில் நான் குருஜியை பார்த்து கற்றுக்கொண்ட விஷயத்தை தான் இங்கே பதிக்கணும்னு என்னோட ஆசை. ஃபைட்டர் என்று சொன்னாலே எதிர்நீச்சல் போடுபவர்கள். எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் தொடர்ந்து எதிர்நீச்சல் போட்டு அவர்களின் இலக்கை அடைய வேண்டும் என்ற ஒரே குறிக்கோளில் பயணிப்பவர்கள். இடையில் எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும், எங்கிருந்து பிரச்சனை வந்தாலும் அதை எதிர்கொண்டு எதிர்நீச்சல் போட்டு இலக்கை சாதிப்பவர்கள்தான் ஃபைட்டர்ஸ். இந்த தன்மையை தான் நான் குருஜி வாழ்க்கையில் பார்த்தேன். முன்பு அவர் மலாக்காவில் வேலை செய்யும்போது அவரை பார்த்தேன். அப்புறம் சிரமனில் வேலை செஞ்சார், அப்பயும் அவரை பார்த்தேன். அப்போல்லாம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பார். வேலை முடிஞ்ச அன்றாடைக்கும் ஆசிரமத்துக்கு வந்துடுவார். ஏறக்குறைய 7-8 மணிக்கு ஆசிரமத்துக்கு வந்து சேர்ந்து குளித்து பூஜை முடித்தவுடன் மாணவர்களுடனும் அங்கே இருக்கிற மகாசக்தி கூடயும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஃபாலோ அப் வேலைகளெல்லாம் கொஞ்சம் செய்வார். அன்றும் இன்றும் ஒப்பீடு பார்க்கும்போது இன்றைக்கு அன்றாடைக்கும் காலையிலே வேலைக்கு போயிடுறார். வீடு திரும்பும்போது மணி ஏறக்குறைய 11 மேலே ஆகிருது. அதிலையும் வீட்டுக்கு வந்துட்டு இப்போ சமீபத்தில் நடந்த KNK ப்ரோக்ராம் நல்லா நடக்கணும்னு சொல்லிட்டு எங்களை கைட் பண்ணுவார். ஃபிசிக்கலாக இல்லாட்டியும் எவ்வளோதான் டயர்டாக இருந்தாலும் நைட்டு 1 மணி 2 மணி அளவில் கூட கொன்கால் மூலியமாக எல்லாத்தையும் கூப்பிட்டு டிஸ்கஸ் பண்ணி சரியான வழியில் போகணும்னு சொல்லி மேக்ஷூர் பண்ணுவார். மறுநாள் காலையிலே வேலையாக இருந்தாலும் கொஞ்சம் கூட சலிக்காமல் எங்களை மோட்டிவேட் பண்ணி எங்களில் ஒரு ஆளாக இருந்து செயல்படுவார். அதுலேயும் அவர் கூட இருந்தப்ப நான் பார்த்து, உண்மையிலே முடியலன்னா பொன்கால் மண்ணுக்கு ஒரு 20 நிமிடம் படுத்துட்டு மீண்டும் எழுந்து பூஜை செய்து தொடர்ந்து எங்களுடன் சேர்ந்து கொன்கால் ஜாயின் பண்ணுவார், டிஸ்கஸ் பண்ணுவார், எங்களை கைட் பண்ணி மோட்டிவேட் பண்ணுவார். நம்ம எல்லாரும் கண்ணால் பார்த்தோம் KNK ப்ரோக்ராம் எவ்வளோ வெற்றிகரமாக முடிந்தது. அதுக்கு காரணம் நாங்களோ அல்லது எங்களோட உழைப்போ கிடையாது. அதற்கு முக்கியமான காரணம் குருஜின் எண்ணம் மட்டும்தான். GSM தான் என்னோட உயிர், GSM தான் என்னோட நாடி துடிப்பு எல்லாமே சொல்லிட்டு அடிக்கடி சொல்லுவார். அது நிஜமாகவே ப்ராக்டிக்கலாக எடுத்துகிட்டு வந்தார். இது எல்லாத்தையும் பார்க்கும்போது உண்மையிலே அவர் ஒரு ஃபைட்டர் தான். தன் உடல்நிலைக்கு மேலாக எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் தன் லட்சியத்தை முன்வைத்து ஒவ்வொரு நொடியும் போராடிக்கிட்டு இருக்கார்.
எல்லாத்தினாலையும் இந்த அளவுக்கு இறங்கி செய்ய முடியுமான்னு கேட்டால் ஒரு பெரிய கேள்விக்குறி தான். சரி, வேலை நாட்களில் தான் எப்படி, வார கடைசியில் ஆசிரமத்துக்கு போனாலும் ஒரு நிகழ்ச்சிக்கு அடுத்து ஒரு நிகழ்ச்சி. இன்னொரு புறத்தில் அவரை பார்க்கணும்னு பல பேர் காத்திருப்பாங்க. எத்தனை மணி ஆனாலும் இல்லை முடியாது, எனக்கு டயர்டாக இருக்கு என்று சொல்லாமல் எல்லாத்தையும் பார்ப்பாரு. இவ்வளோ ஒரு பேக்கான சுச்சுவேஷனில் கூட எல்லாத்தையும் செய்தும் அவருடைய இலக்கை அவர் எந்த விதத்திலும் தவறினதே இல்லை. எந்த பிரச்சனை வந்தாலும் தடைகள் நேர்ந்தாலும் இந்த ஃபைட்டர் தன்மை மட்டும் அவரிடம் மிகவும் தெளிவாக தெரிகின்றது. இந்த 10 நாட்கள்ல நான் எதிர்பார்த்து வந்த விஷயங்களுக்கு மேலாக குருஜியின் வாழ்க்கையை பார்த்து வியந்து போனேன். பொதுவாகவே டைம் இல்லை, ரொம்ப டயர்டாக இருக்கு என்று குறை சொல்பவர்கள் மத்தியில் ஒரு நாளில் இருக்கின்ற 20 மணி நேரத்தில் தன் வேலையும் கவனித்து கொண்டு ஆசிரமம் பொறுப்பையும் சிறப்பாக செய்து தவறாமல் அம்பாளுக்கு பூஜை செய்து மாணவர்களோட ஆக்டிவிட்டியும் சமுதாயத்தின் மேம்பாட்டுக்கான விஷயங்களையும் இருக்கின்ற 20 மணி நேரத்துக்கு கூட போராடி எதையும் தவறாம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு குருஜி. மேலும் அவருடைய வேலை சம்பந்தப்பட்டு கேரள வேலை செய்யும் இந்த ஒரு காலகட்டத்தில் இன்னொரு ஆழமான வார்த்தை ஆணித்தரமா சொன்னார். ஒரு நிம்மதி இல்லாத வாழ்க்கையை கேரள வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நூற்றுக்கணக்கான பேருக்கு அன்னமிட்ட கரம், 500 பட்டதாரிகளை உருவாக்கிய அந்த கரம் இன்று கேரள 4 சுவற்றுக்குள் சிறைப்பட்டு கிடக்கும் ஒரு சூழ்நிலை. தன் வாழ்க்கையிலேயே இவ்வளவு மனக்குமுறல்கள் இருந்தாலும் அவரின் இலக்கை விடாமல் மேலும் மேலும் நாளுக்கு நாள் இறுக்கமாக தான் இருக்கார். அப்பனா எந்த அளவுக்கு அவர் மனசில் ஒரு டிட்டர்மினேஷன் இருக்கணும். ஒரு போரில் யுத்தம் செய்பவர்கள் மட்டும்தான் ஃபைட்டர்ஸா? இன்று வாழ்க்கையில் மனமும் உடலுக்கு மேல் அவரின் இலக்கை முன்வைத்து போராடுகிறார். என்ன நடந்தாலும் சூழ்நிலை காரணம் சொல்லாமல் எதிர்நீச்சல் போடும் போராளி. ஃபைட்டர் என்று சொல்லும்போது கம்பீரமாக இருந்தாலும் அந்த முற்பயணத்தின் வழியை யார் அறிவார்?